கோயம்புத்தூர் விஷயம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே அந்த விஷயத்தில் கூட பெண் மீது குற்றச்சாட்டு எழுப்பப்படுது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 2 பேரும் பாதுகாப்பாக இருந்திருக்கணும், அந்த சமூகம் இன்னும் அவ்வளவு மெச்சூர் ஆகலை, அந்த பாதுகாப்பு இல்லாத இடத்துல போனது அந்த சிக்கல் அப்படின்னு இன்னொரு தரப்புல விமர்சனம். இது பொதுவாக எப்படி பார்க்குறீங்க? இதை நான் வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம விக்டிம் பிளேமிங் பண்ணிட்டு இருப்போம்? எத்தனை நாளைக்கு தான் அந்த பொண்ணு ஏன் அங்கே போனா, அவள் ஏன் அந்த ட்ரெஸ் போட்டான்னு நம்ம கேட்போம்? இதுக்கு வந்து சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அப்படி சொல்றவங்க எல்லாரும் தப்பு. அவங்க பொண்ணும் அவங்க பையனும் அதே இடத்துக்கு போனால் இதே மாதிரி தான் கேட்பாங்களா? இல்லை அவங்களே நாளைக்கு அந்த இடத்துக்கு போகணும்ப்பா, ஏர்போர்ட்டுக்கு போகணும்ப்பா, லேட் நைட் ஃப்ளைட்டு, அதுக்காக லேட் நைட் நான் ஏர்போர்ட்டுக்கு போக முடியாது, நான் வந்து 6 மணிக்கே போய் உட்காந்துப்பேன் உட்காருவாங்களா? விக்டிம் பிளேமிங் பண்ணுறது பண்ணவே கூடாது. அது யாராக இருந்தாலும் பண்ணவே கூடாது. விக்டிமை கேள்வியே கேட்காதீங்க. போய் யார் தப்பு பண்ணானோ அவனை கேளுங்க. விக்டிம் பிளேமிங் தாண்டி கேரக்டர் அசாசினேஷன்ல வந்து நிக்குது. அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுறாங்க. இப்போ அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க இதுல இருந்து எப்படி மீண்டு வர முடியும்? சமூக தாக்குதல்ல இருந்து எப்படி வெளில வர முடியும்? ஸோ சமூகம்னு வரும்போது அதில் நிறையா பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நிறையா நெகட்டிவ்ஸும் இருக்குது. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி நெகட்டிவ்ஸோட இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ எனக்கே வந்து இந்த ஷோக்கு அப்புறம் வந்து ஒரு 1000 பேர் நல்லா இருக்குங்கிறாங்க. அதில் ஒரு 10 பேர் வந்து நான் என்ன சொன்னேங்கிறத புரிஞ்சுக்காமல் திட்டுறாங்க. ஸோ இந்த 1000 பேர் படிக்கிறது போது எனக்கு ஹாப்பியாக இருக்கும்போது இந்த 10 பேர் படிக்கிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் என்ன அஃபெக்ட் பண்ணுது. அந்த இம்பேக்ட் எனக்கு இருக்குது. ஸோ அந்த நெகட்டிவ் இம்பேக்ட் நம்மளுக்கு வரதான் செய்யும். ஸோ நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வி ஷுட் மூவ் ஆன் ஃப்ரம் திஸ். அந்த ஒரு புனிதம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த புனிதத்தை தாண்டி நம்ம யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே நடந்துருச்சு, அதில் உன் தப்பு எதுவுமே இல்லை. அந்த பொண்ணை சுற்றி பரிதாபம் காட்டுறதோ அனுதாபம் காட்டுறதோலாம் தேவையில்லை. அவளுக்கு ஒரு கெட்டது நடந்துருச்சு, குற்றவாளிகளை பிடிச்சாச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம விக்டிமை போய் பரிதாபப்பட்டு அனுதாபப்பட்டு அவங்கள இன்னும் பண்ண அது அவங்கள வீக் ஆக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி டஃப் ஃபார் ஹர். பட் அதுதான் இயல்பு. அது நம்ம ஒன்றுமே அது சொசைட்டியில் மாறுமான்னு எனக்கு தெரியல. இப்போ நம்மளே இருக்கோம், அதை பற்றி தானே பேசுகிறோம். ஏன் நம்ம அதை பற்றி பேசணும்? நடந்துருச்சு, குற்றவாளிகள் பற்றி பேசலாம். எதுக்கு அந்த பொண்ணோட மனப்பான்மையை பற்றி பேசணும்?